ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் எம்ப்ராய்டரியில் எப்படி வந்து பேசிக்லேருந்து ஒவ்வொரு நெக் டிசைன் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஒரு பாட் நெக்கில் எப்படி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணலான்றது தான். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் சாட்டன் ஸ்டிச்சு தான் கொடுத்துக்கிறேன். நெக்கு பார்டர் லைனுக்கு சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். சாட்டன் ஸ்டிச்சு ஒரு 3 mm விட்த் பாயிண்டில் வந்து கொடுத்துக்கலாம். 3 mmன்றது அந்த ஜிக்ஸாக்கில் 0 to 5 வரை இருக்கும். அதில் நான் வந்து 3 mm அளவு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கிராஸாக வர்ற இடத்துக்கு நல்லா வந்து ஷார்ப்பாக முடிச்சுட்டு அடுத்து அந்த கிராஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வளைவுகளில் மட்டும் ஷார்ப்பாக வர்ற இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு 2 mm அந்த மாதிரி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்குக்கு பார்டர் லைன் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் தான் கொடுக்க போகிறேன். ஸ்டோன் செயின் நிறையா வீடியோஸில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன் செயினை நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணுறது நம்ம ஒரு 1 mm இதில் வந்து லாக் பண்ணால் போதும். ஜிக்ஸாக் பாயிண்ட்டு 1ல் வந்து லாக் பண்ணணும். இந்த பார்டர் லைனை ஒட்டி நம்ம அப்படியே வந்து லாக் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சீக்வன்ஸ் தான் இந்த மாதிரி வந்து லேஸ் மாதிரி வந்து எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் லேஸ் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நார்மலாக வந்து பால் செயின் அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வளைவு வருது பாருங்கள், இது வந்து சீக்வன்ஸ்னால நம்ம வெட்ட தேவையில்லை. கட் பண்ணாமல் நான் அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அது மேலே ஜிக்ஸாக் பாயிண்ட்டு தான் போடுறேன். ஜிக்ஸாக் வந்து அந்த சீக்வன்ஸோட அளவை பொறுத்து 4 mm வரை வந்து நம்ம ஜிக்ஸாக் பாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவு வருது பாருங்கள், இங்கேயுமே நான் வந்து கட் பண்ணலை. கட் பண்ணாமல் அந்த சீக்வன்ஸை அப்படியே வளைச்சி அது மேலே வந்து ஜிக்ஸாக்கில் வந்து போடுறேன். இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. இப்போ ஃபுல்லாக முடித்ததும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா வந்து சாட்டன் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் தான் இன்னொரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். இன்னொரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹெவி பார்டர் லுக் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பார்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்பில், அதாவது ஷார்ப்பான லீஃப் வந்து போடாமல் மொட்டு லீஃப் தான் போடுறேன். மொட்டு லீஃப்னால் மேலே வந்து மேலே இருந்தே கீழே வர வர அகலமாகவே வரும். இதே ஷார்ப்பான லீஃப்னால் கீழேயும் குறுகலாக இருக்கும், மேலேயும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி மொட்டு லீஃப் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவு வந்து முடித்ததும் அடுத்தது வந்து இந்த சைடு வேறு லைனாக வந்து கிராஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லீஃபாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீடியம் சைஸுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஹேண்டாக நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் பிகினர்ஸாக இருக்கவங்க. மிஷின் எம்ப்ராய்டரி நம்ம வந்து வீட்டில் இருந்தே வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 0 to 5 வரை இதுதான் வந்து ஜிக்ஸாக் பாயிண்ட்டு. இதை தான் நான் வந்து 2 mm 1 mm பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த லீஃப் வந்து போடும்போது பாருங்கள், 5 வரை கொண்டு போயிட்டு அடுத்து வந்து 0க்கு வந்துடும். அடுத்து 0லேருந்து 5 வரை போகும். லீஃப் போடும்போது லீஃப் முடியும் போது 0க்கு வந்துடணும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போடுற வந்து டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா,
எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இங்கே வர ஷார்ப்பாக முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மேலே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வந்து கிராஸாக அந்த லீஃப் வந்து கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு, லீஃப் மட்டும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு கிராஸாக ஒரு லைன் வந்து போடுறேன். இது வந்து ஒயிட் பென்சில் மார்க்கர், இதில் போட்டோன்னா நம்ம வந்து அழிக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கேல்லே வந்து பாயிண்ட் இருக்கும் 20, 18, 16. நான் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண லைன்லேயே நம்ம அப்படியே கிராஸாக லைன் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் லிங்க்கு, அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு வந்து கிராஸாக போட்டு அதே மாதிரியே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். 2 பாயிண்ட் வந்து தள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே வந்து கிராஸாக போட்டோன்னா நமக்கு செக்குடு பேட்டர்ன் வந்து அழகாக நீட்டாக வந்து கிடைக்கும். அளவு எல்லாமே கரெக்டாக மாறாமல் அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த செக்குடு பேட்டர்னில் சாட்டன் ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன். இந்த சாட்டன் ஸ்டிச் வந்து கொடுக்கும்போது நல்லா வந்து திக்காக கொடுத்துக்கணும். அது எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த டிசைன் வந்து கட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து திக்காக கொடுத்துக்கணும். 3 பாயிண்டில் வந்து கொடுத்துக்கணும். லேஸாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டோட இதே வந்து தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சாட்டன் ஸ்டிச்சில் அந்த செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த டூல்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து கட் ஒர்க் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த டூல்ஸோட நேம் வந்து சால்ட்ரிங் அயன் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வந்து கிடைக்கும். இது வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் அந்த ஷாப்லலாம் இருக்காது. இதோட ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா 240 ஓல்டு வந்து இருக்கும், ஓல்டேஜு. இதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டும் நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த சால்ட்ரிங் அயன் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொசுபத்தி சுருள் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு நம்ம வந்து கட் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி நான் உள்ளே வந்து அந்த செக்குடு பேட்டர்னு ஃபுல்லாக வந்து கட் ஒர்க் வந்து கொடுக்குறேன். கட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். கீழே எந்த துணியும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி கையில் வந்து அந்த நீடில் வந்து பற்றாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம கட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த அயன் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொசுபத்தி சுருள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து கட் ஒர்க் வந்து கொடுத்தாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் அவுட்லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.